அமெரிக்காவினுடைய அடுத்த நகர்வு விண்வெளியில் இன்னொரு புரட்சியை செய்ய இருக்கிறது. ஆம், நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டம் அப்போலோ மிஷனுக்கு பிறகு மிகவும் முக்கியமான சந்திர பயண முயற்சி. இதிலே முதன்முறையாக ஒரு பெண்ணும் அதே போல கருப்பினத்தை சார்ந்த ஒருவரும் சந்திரனில் கால் வைக்க வேண்டும் என்பதே இலக்காக வைத்திருக்கிறார்கள். இதற்காக ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் SLS மற்றும் ஓரியன் விண்கலங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. ஆர்டெமிஸ் 1 பயணிகள் இல்லாத பரிசோதனையை சென்ற 2022 நவம்பர் மாதத்திலே வெற்றிகரமாக புறப்பட்டு சென்று திரும்பவும் செய்தது. ஆர்டெமிஸ் 2 மனிதர்களுடன் சந்திரனை சுற்றும் முதல் மிஷன் 2025 செப்டம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆர்டெமிஸ் 3 திட்டம் 2026 அல்லது 2027 சந்திரனின் தெற்கு பகுதியில் மனிதர்களை தரையிறக்கும் என்று கருதப்படுகிறது. இது இதுவரை யாரும் செல்லாத இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் ஆகியவையும் சந்திர நிலவின் மேற்பரப்புக்கு பயணிகளை அனுப்பும் முயற்சியிலே நாசாவோடு இணைந்து செயல்படுகிறது. இந்த திட்டம் எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களை திட்டமிடுவதற்கும் லூனார் கேட்வே எனும் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கும் வழிகாட்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.